பேர் குயில் பாண்டி, ரெக்கை இல்லைன்னாங்க, அதான் ரெக்கையை ஒழிச்சிருக்கேன். யாரு இன்னைக்கு இந்த ப்ளூ சட்டை? யாருன்னு தெரில மாப்பிள்ள, எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கு, வந்தால் தான் தெரியும். நான் வேணா ப்ளூ சட்டையாக வந்துட்டுமா? எங்கள் அண்ணா தான் இன்னைக்கு ப்ளூ சட்டையா? ப்ளூ சட்டையாக வந்து என் கூடயே ஸ்டே பண்ணி என் கூடயே இருக்கான். நீங்கள் சமைச்ச சாப்பாடு எப்படி ருசி விட்டு போக மாட்டேங்குது, உங்கள் கூடயே தான் இருக்குன்னு அடம் பிடிக்குது. கல் உப்பு போட்டு அடுத்தது மஞ்சள்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ண சிக்கனில் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கரம் மசாலாவை சேர்த்துக்கிறோம். அடுத்தது தூள் உப்பு, அடுத்தது தயிர், அடுத்தது ஒரு 6 லெமன். இப்படி அண்ணன் தம்பியும் கரெக்டாக லெமன் அரைகிறீங்களே, அதனால தான் நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கோம். சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் தனியாக ஊற வச்சிடலாம். பரவாயில்ல மச்சான், நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்கம்மான்னு தெரியல, பட் ஹோட்டலில் இந்த மாதிரி தான் செய்வாங்களோன்னு நினைக்கிறேன். பட் பாப்பா இப்போ இருக்குது, நம்ம செஞ்சு பார்த்துட்டு அதே டேஸ்ட் வருதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வரலன்னா உனக்கு அடிதாண்டி. இப்போ 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி ரைஸாக அளந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸை நம்ம அளந்ததில் இது வந்து 2 டப்பா வந்துருக்கு. அதை வந்து நம்ம இப்போ வந்து ஊற வச்சுக்கலாம். கார்த்தி, என்ன உங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து தலையில் என்ன வச்சு விட்ருக்கா? அது அவனே சொல்லுவான். பேர் குயில் பாண்டி, ரெக்கை இல்லைன்னாங்க, அதான் ரெக்கையை ஒழிச்சிருக்கேன். பரவாயில்லையே, நல்ல நகைச்சுவையாக பேசுகிற. அப்படி எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஐயோ சாமி வேணாம்ப்பா. பரவாயில்ல, எப்படியோ ப்ளூ சட்டையாக வந்து என் கூடயே ஸ்டே பண்ணி என் கூடயே இருக்கான். நீங்கள் சமைச்ச சாப்பாடு எப்படி ருசி விட்டு போக மாட்டேங்குது, உங்கள் கூடயே தான் இருக்குன்னு அடம் பிடிக்குது, என்ன பண்ணுறது? ரைட்டு கார்த்தி, மாப்பிள்ள வரதை பார்த்தா உங்கள் மாப்பிள்ள வந்துடுவான் உள்ள சேனலுக்குள்ளே. நீ வெளியே போயிரு கேட்டுக்குது. கொண்டாட அரிசி கழுவுற மாதிரி கழுவுடா சட்டு போட்டுன. கார்த்தி, என்ன மாப்பிள்ளையோட நீ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியுது. என்ன மாமா, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், நியூ இயர்க்கு ஸ்பெஷலாக. யார் இன்னைக்கு இந்த ப்ளூ சட்டை? யாருன்னு தெரில மாப்பிள்ள, எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கு, வந்தால் தான் தெரியும். நான் வேணா ப்ளூ சட்டையாக வந்துட்டுமா? சரி வெட்டுமாமா, கோவப்படுற வெட்டு. ஆமாம், இப்போ இந்த எண்ணெய் நம்ம எதுக்கு இதில் குண்டான ஊற்றுறோம்? நம்ம வீடியோ பார்த்துருக்கியா இல்லையா நீ? இந்த எண்ணெய் எதுக்கு தடவுறேன்னு இன்னைக்கு நீ பாத்திரம் கழுவுமா தெரியும். இப்போது பாத்திரத்தில் வந்து ரொம்ப கறி அடையாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம சாம்பலும் தடவலாம், மண்ணும் தடவலாம். இப்போ நம்மகிட்ட சாம்பல் அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் தடவிக்கிட்டோம். சரி, இது பாத்திரம் விளக்கும் போது இதுக்கான ரிசல்ட் தெரியும் நமக்கு. சரி ஓகே. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய், ஒரு 5 ஏலக்காய், ஒரு 2 பட்டை, பிரியாணி இலை ஒரு 2, ஒரு ஸ்டார் பூ அன்னாச்சி பூ 1, அப்புறம் கிராம்பு ஒரு 4 கிராம்பு. தேவையான அளவு வெங்காயம், என்ன பண்ணுறீங்க? எதனா ஆகுதா இல்லையா? ஆகுது, சாப்பிட்டா காலி ஆகுது. சாப்பாடு காலியாகுதா? பரவாயில்லம்மா, நல்லா ஒரு காமெடிடா. ஆனால் இந்த காமெடி இந்த இடத்துல வேலைக்கு ஆகாது. வாங்கிருச்சா வெங்காயம்? அதுக்குள்ள பிரியாணி வாசம் வருது. தேவையான
அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நேரம் புன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண புதினா கொத்தமல்லி, என்ன பார்க்குறீங்க? அடுத்ததுனா தக்காளி தானே. கல்லுப்பு, தயிர் ஊற்றுறோம். இதெல்லாம் பசு மாட்டு தயிரா இல்லை எருமாட்டு தயிரா? எருமாடு தயிர் ஸ்பெஷலாக வாங்கினது. வர மிளகாத்தூள், குயில போய் தண்ணி எடுத்துட்டு வா. போதும் எப்பா. இதில் வந்து நம்ம 2 டப்பா அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். குயில போய் பட்டத்தில் எடுத்துட்டு வா. அரிசி வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து ரைஸோடு சேர்த்து ஒரு கிண்டி விட்டுடலாம். பொறுமையாக கிண்டிக்கலாம் சைடில் பாஸ்மதி ரைஸை, இல்லைனா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இது ஒரு 10 நிமிஷம் வந்து நார்மலாக ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தம் போட்டுக்கலாம். மச்சான் உன்னை வச்சு ஒரு பிரியாணி கடையே போடலாம் மாட்டேங்கிறான் மச்சான். டேஸ்ட் இப்பயே சாப்பிடணும் போல இருக்கியா? வாசனை கமகமன்னு இருக்குடா. முரளி கொடுத்து வச்சவன், கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சவங்களாம் இருப்பாங்க. பா மச்சான் தான் செஞ்சா. பா சும்மா அப்படியே பூ மாதிரி எழுந்திருக்க மாட்டேங்குது. ஆமாம். என்ன மாமா, நியூ இயர் ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சுருக்கோம். ஆமாம். இன்னைக்கு யார் புழு சட்டையாக வர்றது? மாப்பிள்ள யாரா வேணா இருக்கலாம். வேற யாரு? நான் கூட இருக்கலாம். ஓட்டுன்னு வச்சுக்க. எங்கள் அண்ணா தான் இன்றைக்கி புழு சட்டியா? நான் போய் கூப்பிட்டு வரேன். வாங்கம்மா, ஹாப்பி நியூ இயர். வாங்க சாப்பிடலாம். ஹாப்பி நியூ இயர் மாப்ள. வாங்கம்மா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மாப்ள. ஹாப்பி நியூ இயர்ண்ணா. ஹாப்பி நியூ இயர் தம்பி. இத்தனை நாள் நீங்கள் தான் சமைச்சு போட்டீங்க, இன்னைக்கு என் மச்சானே இறக்கியிருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. அதான் கூச்சப்படாங்க, சாப்பிடுங்க. எல்லாம் அவங்க தம்பி செஞ்சது தான் இன்னைக்கு. பார்த்துருவோம் மாப்ள அதோட டேஸ்ட்டையும். பரவாயில்ல மாப்ள, சிக்கன் நல்லா குக்காக இருக்கு. செஞ்சது யாரு? என் மச்சான் இல்லை. மாப்ள ஆமாம், அருமையாக இருக்கு மாப்ள. ரொம்ப நாள் ஆகுது மாப்ள நான் பிரியாணி சாப்பிட்டேன். பாத்தியா, பிரியாணி செஞ்சவனுக்கு தான் லெக் பீஸ் விழணும்னு ஒரு தர்மம் இருக்கு காலங்காலமாக. சாப்பிட்டாங்க. குயிலே போடுங்க, பசி எடுத்துருச்சு, போடுங்க. குயிலுக்குலாம் கொஞ்சம் போட்டால் போதும். மாப்பிளைக்கு நல்லா போடுங்க. விளையாட்ட குயில் புழு சட்டையாக வந்தா அப்படியே நம்ம சமைக்கிறத பார்த்து நம்ம கூட செட்டில் ஆகிட்டா அப்படியே. அதனால் குயிலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கறி. நல்லா சாப்பிடு குயிலே. நன்றிங்க. நம்ம குக்கிங் வகையற சார்பாக
அருமையாக இருக்குது. செஞ்சது நீங்கிறனால சொல்லக்கூடாது, உண்மையாலுமே அருமையாக இருக்கும். நிஜமாக அருமையாக தான் இருக்குது. இன்னொருமே நல்லா இருக்கு மாப்பிள. தம்பி நல்லா பண்ணிருக்கான். குயில மாப்பிள நல்லா வாரி சாப்பிடு. நல்லா தான் இருக்கு, அருமையாக இருக்கு. எங்களை மாதிரி கொஞ்சம் என்ன ரொம்ப சுவையாக இருக்கு. இந்த மாதிரி பிரியாணி சென்னையில் கூட இந்த மாதிரி ருசியாக இருக்க மாட்டேங்குதுப்பா. நான் செஞ்சுருக்கான் பிரியாணி. சரி வாய் சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு ஆசையே தீரும். முல்ல சூப்பர் முல்ல. குக்கிங் வகையரா சேனலுக்கு நான் இல்லாதப்ப இன்னொரு ஆள் வேணும்ட்டு பிடிச்சிட்டிங்களா? ஆமாம்மா. சரி சரி இதே பண்ணுங்க. சாப்பாடு பக்காவாக இருக்குங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக கடையில் சாப்பிடாதீங்க. ஏன்னா கடையில் என்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். எல்லாருமே கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.